வணக்கம் நண்பர்களே. வெறும் கையால் முழம் போடுங்கள், செல்வந்தராகுங்கள். இப்படி சொன்னா உங்களுக்கு நம்பிக்கை இல்லாம இருக்கும்ல? ஒரு ரூபா கூட இன்வெஸ்ட் பண்ணாம, முதலீடு செய்யாம நீங்க செல்வந்தர் ஆக முடியும். இது நம்பிக்கை இல்லாத ஒரு வார்த்தையாக தெரியும். நான் உண்மையிலேயே பார்த்தா கண்டிப்பாக முடியும். ஒரு மண்பானை செய்கிறவன் அவன் நம்பி இருக்குது அவனுடைய ஸ்கில்ஸ் தான், திறமைகள் தான். ஒரு களிமண் அப்படி கிடைக்கக்கூடிய இலவசமாக கிடைக்கக்கூடிய விஷயம்தான். அதை ஒரு ஒரு மண் பானையாக உருவாக்குறது ஒரு கலை தானே, ஒரு திறமை தானே. அவன் ஒன்று இல்லாம தொடங்கல. ஒரு விஷன், ஒரு ஸ்கில், ஒரு சின்ன ரா மெட்டீரியல் இலவசமா கிடைக்கிறது. இப்போ அதுபோல நம்ம வாழ்க்கையில இலவசமா கிடைக்கக்கூடிய ரா மெட்டீரியல் நம்மகிட்ட இல்லைன்னு நினைக்கிறீங்களா? நிறைய இருக்குது. ஒண்ணுமே இல்லாம நீங்க செல்வந்தர் ஆகணும் அப்படின்னு நான் சொல்றதோட அது ஒரு மேஜிக் கிடையாது. பணம் இருந்தாதான் அதை வச்சு தான் நீங்க மூலதனமா போட்டு பெரிய பணக்காரர் ஆகலாம் அப்படிங்கிறது கூட இல்லை. உங்கள்கிட்ட ரொம்ப மதிப்புமிக்க பெரிய அசட்ஸ், மூலதனங்கள் உங்கள்கிட்ட ஏற்கனவே இருக்குது என்பதை ஞாபகப்படுத்துறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ பதிவு. உங்கள்கிட்டயும் இருக்குது, உங்களை சுற்றியும் இருக்குது. முதல்ல உங்கள்கிட்ட இருக்கிறது நேரம், 24 ஹவர்ஸ், அது ஒரு பெரிய அசட். அடுத்தது உங்கள்கிட்ட ஒரு கவன ஈர்ப்பு, கவன ஒரு கவனம் இருக்கிறது, அட்டென்ஷன் இருக்கிறது. அதை கூட நீங்கள் காசாகலாம். உங்களோட அனுபவங்கள்ல இருந்து ஒரு தனித்துவமான ஒரு விஷயத்தை நீங்கள் உருவாக்க முடியும். இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்த என்னென்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் எப்படி எப்படி தீர்வு கண்டிருக்கீங்களோ அதை வைத்து, அதை மூலதனமாக வைத்து நீங்கள் பணம் சம்பாதிக்க முடியும். ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி, 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு செல்வந்தர்கள் கூட கிடைக்காத பல தகவல்கள் இன்னைக்கு விரல் நுனியில் உங்களுக்கு கிடைக்கிறது. பட்டன் தட்டினா கிடைக்கிறது, உங்கள் மொபைலில் கிடைக்கிறது. இணையதள வசதி அவ்வளோ இருக்கிறது. நிறைய சுற்றி அவ்வளோ தகவல்கள் இருக்கு. அந்த தகவலெல்லாம் கோர்த்து வைத்து கூட ஒரு விஷயத்தை பண்ணி நீங்கள் பணம் சம்பாதித்து செல்வந்தர் ஆக முடியும். இது நம்ப முடியாத விஷயம், நடக்க முடியாத விஷயம்லாம் இல்லை. கண்டிப்பாக அது ஒரு மூலதனமாக மாற்றி நீங்கள் செல்வந்தராக முடியும். உங்கள்கிட்ட ஏற்கனவே இருக்கக்கூடிய சொத்துக்களை என்னன்னு சொல்லி பார்த்தா, உங்களுடைய அறிவு, இது வரைக்கும் நீங்கள் படித்த, சேர்த்து வைத்த அறிவு, நாலேஜ் கிட், உங்களுடைய தொடர்புகள், நெட்வொர்க்கிங், அப்புறம் உங்கள்கிட்ட இருக்கும் ஆர்வம், ஒரு மன உறுதி, இது முயற்சி பண்ணணுங்கிற ஒரு ஆட்டிடியூடு, இது எல்லாமே சொத்து. இதை வைத்து நீங்கள் செல்வந்தராக முடியும் அப்படிங்கிறது தான். ஸோ முதல்ல பணம் என்பது உங்கள் மனதினில் உருவாக வேண்டும். ஸோ நம்மளை சுற்றி இருக்கிற மக்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது என்று பாருங்க, என்னென்ன சவால்கள் இருக்குன்னு பாருங்க. மக்களுக்கு நமக்கே கூட என்னென்ன விஷயங்கள்லாம் ஃப்ரஸ்ட்ரேஷனாக இருக்குது, என்னென்ன செயல்திறன்கள் குறைவாக இருக்குதுன்னு பாருங்க. இதுக்கு ஒரு ஆல்டர்னேட், ஒரு நல்ல வழி கண்டுபிடிச்சா அது ஒரு பணத்தை ஈர்க்கக்கூடிய பெரிய ஒரு ரூட்டாக, பாதையாக இருக்கும். பூர்த்தி செய்யப்படாத டிமாண்ட்ஸ் உங்களை சுற்றி என்னெல்லாம் இருக்கிறது, அந்த தேவைகளை நீங்கள் பூர்த்தி பண்ணினால் நீங்கள் பணக்காரர். ஸோ உங்களுடைய அடிப்படை மூலதனத்தை பயன்படுத்துங்க. கற்றுக்கொள்ளும் உங்கள் திறமையை பயன்படுத்துங்க. அதன் மூலம் ஒரு சவாலுக்கு ஒரு தீர்வை உருவாக்குங்க, கண்டுபிடிங்க. அவ்வளவுதான். இன்னைக்கு தேவையெல்லாம் மக்களுக்கு இருக்கக்கூடிய சவால்களுக்கு ஒரு தீர்வு தான். அது நீங்க பண்ணா கண்டிப்பா அதுக்கு ஒரு கட்டணம் கொடுக்க தயாராக இருக்கிறாங்க. ஒரு சரியான தீர்வு, சரியான நபருக்கு ஒரு சரியான தீர்வு. இது ஒரு ஒரு சேவையாக பண்ணக்கூடிய ஒரு சர்வீஸ் இண்டஸ்ட்ரி மாதிரி கூட நீங்க எடுத்துட்டு பண்ணலாம். கட்டணம் வாங்கிக்கோங்க. அல்லது நீங்கள் செய்யக்கூடிய சிறிய விஷயத்தை ஒரு டாக்குமெண்டா மாத்தி, அந்த டாக்குமெண்டா கூட நீங்க புக்கா கூட நீங்க சேல் பண்ணலாம். ஆனா உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு வேல்யூவை, மதிப்பை சரியா புரிஞ்சு கொண்டு அதை ஒரு சொத்தாக மாற்றணும். அவ்வளவுதான். ஒரு இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஆக்கணும். அவ்வளவுதான். இந்த ஒரு ஓடிட்டு இருக்கிற உலகத்துல, ஒரு நெருக்கடியான உலகத்துல மக்களுக்கு ஒரு ஃபோக்கஸ்டு அட்டென்ஷனா நீங்க எதை கொடுத்தாலும் மக்கள் எடுத்துக்க தயாரா இருக்காங்க. மக்களுக்கு நேரம் இல்லை, இல்லை ஒரு கிளாரிட்டி இல்லை, ஒரு என்ன பண்ணணும் ஒரு தெரியாத கட்டத்தில் இருக்கும் பொழுது நீங்க ஒரு ஃபோக்கஸ்ட் அட்டென்ஷனா எந்த விஷயத்தை கொடுத்தாலும் மக்கள் எடுத்துக்கொள்ள தயாரா இருக்காங்க. அதுக்கு நீங்க கட்டணம் வாங்கிக்கோங்க. உங்களுக்கு தெரிந்த அறிவு அவங்களுக்கு கற்றுக் கொடுங்க. உங்களுக்கு எதெல்லாம் செய்ய தெரியுமோ அதெல்லாம் ப்ராக்டிக்கலா அவங்களுக்கு கற்றுக் கொடுங்க. ஹானஸ்டா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. கண்டிப்பாக நீங்க சொத்தை உருவாக்க முடியும், ஒரு பணத்தை ஈர்க்க முடியும், கட்டணம் வசூலிக்க முடியும். அது மூலமாக படிப்படிப்படியாக நீங்கள் மேலே வர முடியும். எடுத்த உடனே மறுநாளே நம்ம பில்கேட்ஸ் அளவுக்கோ, அம்பானி அளவுக்கோ மாறணும்னு எதிர்பார்க்காதீங்க. சில சில படிக்கட்டுகளாக வரும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் செல்வந்தராக முடியுங்கிறது உண்மை. நீங்கள் உங்களை நம்புங்க.
உங்கள்ட்ட இருக்கக்கூடிய கேபிட்டலை நம்புங்க. கேபிட்டல்னு சொல்லக்கூடிய அசட்டை நம்புங்க. நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள்லாம் நமக்கு சோஷியல் கேபிட்டல். அந்த மக்களை வைத்துக்கொண்டு அந்த மக்கள் தான் நமக்கு வந்து ஆடியன்ஸ், நம்மளுடைய கஸ்டமர்ஸ், நம்மளோட வாடிக்கையாளர்கள். அவங்களுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிறது பாருங்க. ஒரு ஒரு சேவையாக, ஒரு சர்வீஸாக ஆரம்பிக்கலாம். ஒரு டிஜிட்டல் தயாரிப்பாக இருக்கலாம். ஒரு லெசன்ஸ், ஒரு கோர்ஸ், இல்லை வெபினார் அது போல நடத்தலாம். ஒரு ஆலோசனை கொடுக்கக்கூடிய ஒரு கவுன்சிலிங் ஒரு நபராக இருக்கலாம். கன்சல்டிங்காக இருக்கலாம். இதெல்லாம் கண்ணுக்கு தெரியாத மூலதனம். ஆனா கண்ணுக்கு முன்னாடி படமாக வரக்கூடிய ஒரு விஷயம். இது நம்ம எப்படி பண்ணணும்னு ஸ்ட்ராட்டஜி மட்டும் பண்ணாம இருக்கோம். உங்கள்கிட்ட பல சொத்துக்கள் இருக்கின்றன. அந்த ஸ்ட்ராட்டஜியை எப்படி பணமாக்கணும்னு சொல்லி பண்ணக்கூடிய ஒரு வழிகள், ஒரு இது இப்படி தான் போனா இப்படி கிடைக்குங்கிற வழிகள் மட்டும் நீங்க பண்ணாம இருக்கிறீங்க. அந்த முதல்ல வரக்கூடிய ஒரு வருமானத்தை எடுத்து செலவு பண்ணிடக்கூடாது. அந்த பணத்தை வச்சு திருப்பி மீண்டும் நீங்கள் அழகாக பண்ணுவதற்கு என்னென்ன டூல்ஸ் தேவையோ, என்னென்ன புத்தகங்கள் தேவையோ அதை நீங்கள் வாங்குங்க. ஸோ முதல்ல ஒரு சிறிய ஒரு வருமானம் வைத்து அதை திருப்பி இன்வெஸ்ட் பண்ணி திருப்பி இன்வெஸ்ட் பண்ணி உங்களுடைய பேக்ரவுண்டு அசட்ஸை அதிகமாக்கிட்டே போங்க. நேரத்தை, மக்களுடைய நேரத்தை சேமிப்பதற்கு ஏதாவது ரூட் கொடுங்க. கண்டிப்பாக மக்கள் கட்டணம் கொடுத்து அதை பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு நேரம் இல்லை, ஓடிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தை குறைப்பதற்கான நீங்க என்ன பண்ணாலும் கண்டிப்பாக மக்கள் பணம் தயாரா இருக்காங்க. இன்னைக்கு ஃபுட் இண்டஸ்ட்ரி எவ்வளவு தூரம் டெவலப் இருக்குன்னா, வீட்டில் சமைக்கிறதுக்கு நேரம் இல்லை அப்படிங்கிறதுனாலே 50% வந்திருக்குது. ரைட்டா? ஸோ செல்வத்தை உருவாக்குவது அப்படிங்கிறது வெறும் கையால் முழம் போடுவது நான் சொல்றேன். வெறும் கையால் முழம் போட்டு நீங்கள் பணக்காரர் ஆக முடியும் அப்படிங்கிறத சொல்றேன். மக்களுக்கு அறிவு அல்லது நம்பிக்கை அது போல ஒரு ஒரு விஷயங்களை பயன்படுத்தி உங்களுக்கு ஒரு வேல்யூ உருவாக்கணும். அந்த வேல்யூ உருவாக்கி அதை கொடுத்தால் அதுக்கு வந்து கண்டிப்பாக கட்டணம் கொடுக்குறாங்க. நீங்கள் பணக்காரர் ஆக வேண்டும் என்றால் ஒரு பணத்தை வைத்து தான், நீங்கள் மூலதனமாக வைத்து தான் செல்வந்தராகணும்னு அவசியம் இல்லை. உங்கள்கிட்ட இருக்கும் சொத்துக்கள், உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அசட்ஸ், உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்கில்ஸ், அதை வைத்துக்கொண்டு நீங்கள் ஆரம்பிக்கலாம். இப்பவே நீங்க ஆரம்பிக்க. என்னைக்கு ஆரம்பிக்கலாம், என்னைக்கு ஆரம்பிக்க யோசனை பண்ண மாட்டோம். இன்னைக்கு ஆரம்பிங்க. கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணலாம், இம்ப்ரூவ் பண்ணலாம். ஆனா ஆரம்பிக்காமலே இல்லை. ஒரு நாள் ஆரம்பிக்கணும், ஒரு நாள் அந்த ஒரு நாள் வரவே போறதில்ல. இது வரைக்கும் நீங்க ஆரம்பிக்காம இருப்பது காரணம் அந்த ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தினால தான். ஸோ உங்கள்கிட்ட ஒண்ணுமே இல்லை அப்படி இல்லை. உங்கள்ட்ட இருக்கக்கூடிய சரக்குகள் வந்து உங்களுடைய விஷன், உங்களுடைய பார்வை, உங்களுடைய கற்றுக்கொள்ளக்கூடிய லேர்னிங் ஆட்டிடியூடு, உங்களுடைய டைம், உங்களுடைய அட்டென்ஷன், இது வரைக்கும் கலெக்ட் பண்ணி வச்சிருந்த நாலேஜ், என்னென்ன பிரச்சனைகளுக்கு என்னென்ன தீர்வுகள், அந்த இன்ஃபர்மேஷன், உங்களுடைய நெட்வொர்க்கிங், ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு சுற்றி இருக்கக்கூடிய மக்கள், அவர்களுடைய தேவைகள், இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணினால் மிகப்பெரிய வெற்றியாளராக, பணக்காரராக, செல்வந்தராக நீங்கள் ஆக முடியும். சந்தேகமே கிடையாது. இதை எப்படி 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 பண்ணணும், ஸ்டெப் பை ஸ்டெப் மெத்தட் எழுதி வச்சுக்கோங்க. ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இறங்குங்க, களத்தில் இறங்குங்க. சம்பாதிக்க ஆரம்பிங்க. முதல் கட்டணம் வெறும் ஒரு ₹100 ஆரம்பிங்க. ஒரு ₹200 ஆரம்பிங்க. அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். என்னால் ஒரு விஷயம் பண்ண முடியுது, பணம் சம்பாதிக்க முடியுது அப்படிங்கிற ஒரு தெளிவு கிடைக்கும். அந்த ஒரு மன உறுதி, அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ், ஒரு ரூட் கிடைச்சிருந்தால் இதை வளர்த்து கொண்டே போகலாம். ஒரு கன்சல்டிங்க்கு ஜஸ்ட் ஒரு அரை மணி நேரம், ஒரு மணி நேரம் கன்சல்டிங்கு ₹10,000 வாங்கக்கூடிய நபர்கள்லாம் இருக்கிறாங்க. நம்புறீங்களா? இருக்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு உங்களை நீங்கள் வளர்த்து கொள்ள முடியும். அது கூட ஒரு பயணத்தை நீங்கள் தொடங்கி இருக்கிறீங்களா? தொடங்கல. வாழ்க்கையில் எவ்வளவு நாளைக்கு தான், எவ்வளவு நேரத்துக்கு தான் பொழுதுபோக்குலயே நம்ம செலவழிப்போம்? பொழுதுபோக்கு உங்களுக்கு ஏதாவது வருமானம் தரப்போறதா? இல்ல. கிடைக்கிற நேரம் வந்து உங்களுக்கு சொத்து. அந்த நேரத்தை, வருமானத்தை ஈர்ப்பதற்கு நீங்கள் பயன்படுத்தாம, முதலீட செய்யாம, பொழுதுபோக்கில் விடும் பொழுது வேற யாராவது தான் பணக்காரர் ஆயிட்டு இருக்கிறாங்க. நீங்க இல்ல. உங்களுடைய நேரத்தை மற்றவர்களுக்கு இலவசமா குடுத்துட்டு இருக்கிறீங்க. அவங்க காசாக்கி பணம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய நேரத்தை உங்களுக்காக இன்வெஸ்ட் பண்ணுங்க. உங்க வாழ்க்கைக்காக இன்வெஸ்ட் பண்ணுங்க. நீங்கள் பெரிய செல்வந்தராக ஆக முடியும். வெறும் கையால் முழம் போடலாம். நீங்கள் செல்வந்தராகலாம். உங்கள் நண்பன் அரசு சண்முக சுந்தரம். நன்றி.